ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். 85ஆம் சங்கீதம். கோராகினுடைய புத்திரர் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள், பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் மக்கள் மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் என்கிற காரியத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். அவருடைய மக்களை, அதாவது உடன்படிக்கையின் மக்களை, தெரிந்து கொண்ட மக்களை மன்னிக்கிறார். அவர்களுடைய பாவங்களை பார்க்காமல் அவர்களை சேர்த்து கொண்டார். பாவங்களை ஒதுக்கிவிட்டு, பாவங்களிலிருந்து அவர்களை கழுவிவிட்டு அவர்களை சேர்த்து கொண்டார். தேவன் தன்னுடைய உக்கிர கோபத்திலிருந்து திரும்பிவிட்டார். உக்கிர கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்கிறதான விஷயங்களைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். அதை முதல் 3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இதையெல்லாம் இவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே, மன்னித்தீர், இரக்கம் பாராட்டினீர், சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வந்தீர், நீ உங்களுடைய எரிச்சலை நீங்க வெளிப்படுத்தல சொல்லிட்டார்ல. இப்ப இந்த கோராகின் புத்திரர் மகன்கள் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறார்கள். என்ன வேண்டுதல்? அவர்கள் மேல் வைத்துள்ள கோபத்தை முற்றிலும் ஆண்டவர் நீக்குவாரா? பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் தொடர்ந்து அடிமைத்தனத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு யூதர்களையும் மீட்டருள்வாரா? எப்பொழுதுமே அவர் கோபமாயிருப்பாரா? அல்லது மீண்டும் ஒரு முறை தம் மக்களை அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தி அவர்களை இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைக்க செய்வாரா? அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 6வது வசனத்திலே, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, கவனித்தீர்களா? நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நாங்கள் உம்மிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உம்மிலுடைய இன்பத்திலே, நீர் கொடுக்கிற அந்த இன்பத்திலே நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுமாண்டவரே என்று சொல்லி 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை அவர்கள் ஒரு பெரிய விண்ணப்பத்தை இந்த கோராகின் புத்திரர் வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் தாமாகவே வந்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய சமாதானத்தை ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆகையினாலே இந்த ஜனங்கள் தங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அவர் சொல்லுகிறார், உண்மையான பயத்துடன் நடக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு மிக அருகிலேயே உள்ளது. அவருடைய மகிமை மீண்டும் கட்டப்படும். நிச்சயமாய் அவர்களுக்கு திரும்பவுமாக அவருடைய மகிமையினால் அவர்களை முடிசூட்டுவார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் சொல்றாருல்ல. என்ன சொல்லுகிறார்? அவர்கள் திரும்பவும் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அதான் சங்கீதக்காரன் இவர்களுக்கு சொல்லுகிற விஷயம். அதாவது பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திருப்பினார், திரும்பவும் உயிர்ப்பிக்கணும் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லுகிற விஷயத்தை இவர்களுக்கு சொல்லுகிறார். சமாதானத்தை கொடுப்பார். மதிகேட்டுக்கு நீங்கள் திரும்பவும் திரும்பாமல் இருக்க வேண்டும். ரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாய் சந்தோஷமான செய்தியை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த அன்பு, சத்தியம், கிருபை, ட்ரூத், இது ஒன்னே ஒன்று சந்தித்துக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். என்ன சொல்ல வருகிறார்? கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இவர்கள் மனம் திரும்பி தேசத்திலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார், சமாதானத்தை வாக்களிக்கிறார்.
அந்த சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் வாழும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும், அவர்கள் சத்தியத்தில் வாழ்வார்கள், அவர்கள் சமாதானமாக வாழ்வார்கள், நீதியுள்ள மக்களாய் வாழ்வார்கள். அப்போ அந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கிருபை, சத்தியம், நீதி, சமாதானம், 4 விஷயங்களையும் சொல்லுகிறார். இந்த 4 விஷயங்கள் யாருக்கு மட்டுமே பொருந்தும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே பொருந்தும். தேவன் கிருபையுள்ள தேவன், அவர்கிட்ட சமாதானம் இருக்கிறது, அவரிடத்துல நீதி இருக்கிறது, அவரிடத்துல சத்தியம் இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய அறிவுரைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது? சுருக்கமாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு வாக்களிக்கிறார். நாம் அவரிடத்துல வேண்டுகிறோம், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும், எங்களை எப்பொழுதுமே காப்பாற்றும், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தருளும் என்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியில் அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் அவரிடத்தில் சேர்ந்து அண்டி அவரோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நீதியுடன் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், உண்மையுடன் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். வெளிப்படையாய் வாழ்கிற மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், எப்பொழுதுமே நீதியை நம்புகிற மக்களாய், நீதியை பின்பற்றுகிற மக்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் நம்மை பாவம் என்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். ஆண்டவரே, இதே மகிழ்ச்சி நிலை தொடர்ந்து நிலைத்திருக்க செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாட வேண்டும். கர்த்தர் உடைய வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வாக்கு தத்தத்திலே நாம் நீதியாய், சத்தியமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய், கிருபையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியுள்ள தேவன், சமாதானம் உள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன் நம்மை அவருடைய பாதைகளில் நடத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே நாங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விடுதலைக்காய், உம்முடைய மீட்பிற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய மீட்பின் பாதையிலே நாங்கள் நடக்க விரும்புகிறோம். உம்முடைய சமாதானத்தை தந்தருளும். கிருபையும் சத்தியும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறாரே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் நம் ஒவ்வொருவரிலும் பெருகுவதாக. ஷலோம்.